எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து நாம் நாளாகமம் 1 நாளாகமம் 1லிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் சாரத்தை பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நாளாகமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான்ட்டு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் அதிகாரமாக. ஸோ அதை நாம் பார்க்க போகிறது கிடையாது. அப்போ நாம் எதை பார்க்க போகிறோம்னா அதுக்கு இடையில் சில விஷயங்கள் ரத்தினங்கள் ஒளிந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் சில கேள்விகளுக்கான விடை கிடைக்கும். உதாரணமாக இதற்கு முன்பு பார்த்ததில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உதாரணத்துக்கு மாமனாரே வந்து மருமகளை கர்ப்பமாக்குறது, அண்ணன் இறந்துட்டா அண்ணன் மனைவியை தம்பி வந்து கர்ப்பமாக்கணும், அவனும் இறந்துட்டா அடுத்த தம்பி கர்ப்பமாக்கணும். இது வந்து ரொம்ப 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 கேவலமாக உலகத்தில் எங்கேயுமே இது வரைக்கும் நடைபெறாத ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா ஒரு காலத்தில் இப்படி நடந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி எந்த புராண மத கதைகளும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. அது சில செய்திகளை மறைப்பொருளாக எடுத்துட்டு வரக்கூடிய புனையப்பட்ட ஒரு கதை மட்டுமே. அப்படியே இருந்தால் கூட இவ்வளோ மோசமான கதையை ஏன் உருவாக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அதற்கான விடை இந்த நாளாகமத்தில் அப்படியே சும்மா அப்படி போகிற போக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லைனில் வந்து கிடைக்கிது. ஸோ அந்தந்த இடத்துல வந்து கடவுள் நமக்கு டச் பண்ணதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். சில விஷயங்கள் வந்து போக போக நமக்கு தெரியும். அந்த மாதிரி நாளாகமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒருவருக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஆண் குழந்தையே கிடையாது. ஸோ ஆண் குழந்தை தானே பார்த்துக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுறா அந்த அப்பா அப்படின்னா 2 பெண் குழந்தைகளும் தன்னுடைய வேலைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இதில் என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, வேறு அந்த பெண்ணுக்கு ஏற்ற அவளுடைய அழகுக்கு ஏற்ற ஒருத்தனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டா அவன் கூட அவள் போயிடணும். ஆனால் இங்கே ஆல்ரெடி இவன் வேலைக்காரன், இவனுடைய வேலையே இவனுக்கு வேலை செய்கிறது தான். அப்படின்னும் பொழுது அவளுக்கே மகளை கொடுத்துட்டா அப்போ மகளையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேலைக்காரன் எப்படி அவன் கூட தான் இருக்க போகிறான் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா போகிற போக்கில் ஒரே லைனில் வரும், அவ்வளோதான். ஒரு விதத்தில் இன்றைய காலத்தில் வந்து வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறது வந்து கேவலம், அது வேலைக்காரனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து திருமணம் செய்த பிறகு வந்து ஆண் வந்து பெண் வீட்டுக்கே போய் சாப்பிட கூட போக மாட்டாங்க. ஸோ அதையே ஒரு கேவலமாக நினைப்பாங்க. அப்படி ஒரு வேளை அப்படி பெண் வீட்டில் அடிக்கடி போயிட்டு வர்றதுனால பெரிய பிரச்சனை வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்படியே எடுத்த உடனே நீ வெக்கங்கெட்டு பொண்டாட்டி வீட்டில் வந்து சாப்பிட்டு வந்தானன்னு கேட்டுருவாங்க டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் இங்கே வேலைக்காரனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னா, இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ராமாயணத்தில் இந்த கேள்வி வந்து நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஏற்கனவே சில சகோதரிகள் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது என்ன அநியாயமாக இருக்குது, நம்மளை கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்களாம் அப்பா அம்மா, அவங்களையெல்லாம் விட்டுட்டு போய் இன்னொரு வீட்டுக்கு போய் நம்ம அந்த பையனோடைய அப்பா அம்மாவை பார்த்துக்குறோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை நான் எதுக்கு நிர்கதியாக விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு சகோதரி, ஒரே பெண் அவங்க வீட்டில், ஆணே கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதே கேள்வி ராமாயணத்துலேயும் சீதை கேட்பாள். ஏன்னா சீதை கூட பிறந்தது எல்லாமே பெண் குழந்தைங்க தான், ஆண்களே கிடையாது. அவ்வளோ பாசம் இருக்கும். ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து தவம் கடந்து கிடைத்த குழந்தை, பெற்ற குழந்தை கூட கிடையாது. ஸோ அப்போ போகும்போது அப்படி அழுவா இந்த கேள்வி கேட்பாள். அப்போ உங்களெல்லாம் யார் தான் பார்த்துக்கிறது அப்படின்னும் பொழுது அவங்க அப்பா சொல்கிறார், நீ போகிற இடத்துல நல்ல பேர் வாங்குறதே எங்களுக்கு அதுதாம்மா நீ செய்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அது ஏற்புடையதாக இருக்காது. அப்போ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளை மட்டுமே பெற்றவர்கள் பாவம் செய்தவர்கள் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி ஆண் குழந்தையும் பார்த்துக்கிறது இல்லைன்றது வேறு விஷயம். பெண் குழந்தைகளே சிலர் பார்த்துக்கிறாங்கன்றதையும் பார்க்குறோம்.
பெண் குழந்தைங்க அதான் வீட்டோட மாப்பிள்ளை சொல்கிறோம் இல்லையா, அப்படியும் பார்க்குறோம். அது இல்லாமல் ஆணே விருப்பப்பட்டு பெண்ணுடைய சம்பளத்தை வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கே கொடு அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. அப்போ இது என்னென்னா ஏன்னா கடவுள் சொல்கிறாரு, இந்த பூமி 5000 வருட காலச்சக்கரம், இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இந்த சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும் பொழுது, ஸோ இந்த ரகசியத்தெல்லாம் கடைசி 100 வருடத்தில் இறைவனே வந்து சொல்கிறார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு கிறிஸ்தவர்களும், பரமபிதான் அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவோ ஸ்ரீகிருஷ்ணரோ யாரும் கடவுள் கிடையாது. கடவுளே வரார் கடைசியில். ஸோ கடவுள் யாருன்னு தெரியாதனால இயேசு வருவார், கல்கி பகவான் வருவார், இப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கடவுள் வரார். ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான ஞானம் இருக்குது. இது வரைக்கும் வந்தவங்களும் மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்தாங்க. அவங்க நரகத்தில் வாழும் மதங்களுக்கான ஞானத்தை கொடுத்தார்கள். சரி, அதனால் ஒவ்வொரு மதமும் அடிச்சுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதில் ரொம்ப அருவருப்பான விஷயங்கள் எல்லா மதத்திலையும் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய ஞானத்தில் அதெல்லாம் இருக்காது. அப்படியே அதாவது வைரம் இல்லை, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நாலாகமத்தில் எங்கேயாவது வைரம் இருக்கான்னு கஷ்டப்பட்டு தேட வேண்டியதாக இருக்குது. அங்கே அப்படி கிடையாது. கடவுள் கொடுக்குற ஞானம் வெறும் வைரம் மட்டுமே இருக்கும். ஸோ அதுதான் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்கறது. ஏன்னா ஒரு வயோதிகர் உடலில் வந்து இறைவன் கொடுக்குற ஞானத்தை அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் கடவுளுக்கு மட்டும் இல்லை, பிரம்மா மூலமாக கேட்கறனால பிரம்மாவுக்கும் குழந்தைகள். இந்த பிரம்மாவைத்தான் மற்ற மதங்களில் ஆதாம்னு சொல்கிறது. ஸோ ஆதாம் மூலமாகத்தான படைப்பு ஏற்படுது. ஸோ அவர் வாய் வழியாக கொடுக்குற ஞானத்தின் மூலமாக நாம் பிறக்கிறோம். பிரம்மாவின் வாய் வழியாக பிறப்பவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு வேதத்தில் இருக்கும். ஸோ ஜாதி பிராமணர்கள் கர்ப்பத்தில் தான் பிறக்கிறாங்க. இந்த பிராமணர்கள் யாருன்னா பிரம்மகுமாரிகள். இந்த ஞானத்தை கேட்குற நீங்களும் பிராமணர்களே. சரி, இப்போ இதை மெயினாக நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆண் குழந்தை தான் முதல்ல பிறக்கும் எல்லாருக்குமே. 10 வருடம் 15 வருடம் கழித்து தான் ஒரு பெண் குழந்தை பிறக்கும். எல்லோருக்கும் ஒரு ஆண் குழந்தை வேறு பெண் குழந்தை தான் இருக்கும். மூத்தவன் ஆணாகவும் இளையவள் பெண்ணாகவும் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே குழந்தை இருக்காது. அங்கே காமமும் இருக்காது. எப்படி குழந்தை பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதனால தான் இயேசு கிறிஸ்து குழந்தைகளை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி பரிசுத்தமாகத்தான் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பிறக்கிறாங்க. அதனால தான் அந்த தேவதைகளை இந்துக்கள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஏன் இந்து மதத்தில் இத்தனை கடவுள்கள்னால், இந்து மதத்தில் அத்தனை பேரும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இயேசு அந்த மாதிரி பிறந்ததாக நம்பப்படுறதுனால இயேசுவை அவங்க ஓரளவுக்கு வழிபடுறாங்க. இந்து மதம் மாதிரி தங்கம் பூஜை அலங்காரம் இந்த மாதிரிலாம் இல்லாட்டினா கூட ஏதோ ஓரளவுக்கு அவங்க வந்து வழிபடுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா இயேசு வந்து திருமணம் செய்யலை. இங்கே திருமணம் செய்தாலும் காமம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் இல்லையா, கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டே காமம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதேமாதிரி இயேசு கிறிஸ்து கூட ஒரு பெண்ணுடைய ஒரு விபச்சாரி வீட்டில் தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவருக்கும் அந்த தூய்மையின் பலம் இருக்கிறதுனால தான், அதுவும் விபச்சாரி வீட்டில் இருந்துக்கிட்டே அவரால் வந்து தூய்மையாக இருக்க முடியுது. மனம் கொஞ்சம் கூட சலனப்படல. அதை தான் கடைசியில் கேட்குறார், என் மீது உங்களால் ஒரு குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். தூய்மைக்கு அந்த பலம் இருக்குது. தூய்மை இல்லைன்னா அப்படி கேட்க முடியாது. ஸோ சொர்க்கத்தில் இந்த மாதிரி குழந்தை பிறக்குதா யோக பலத்தினால, அதை தான் யோக பலத்தில். அதனால தான் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா பாயசம் குடிச்சோடனே குழந்தை பிறக்குது, நெத்தியிலிருந்து பிறந்தது, இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்கிறது கிடையாது. உண்மையான அர்த்தம் காமத்தின் மூலமாக பிறக்கலை அப்படிங்கிறது தான். மற்றபடி கர்ப்பத்தின் மூலமாக தான் பிறப்பாங்க, ஆனால் காமத்தின் மூலமாக கிடையாது. சின்ன சலனம் கூட ஆகாது யாருக்குமே. ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. சரி, அப்படி இருந்தவங்க மறுஜன்மம் எடுத்துட்டு நரகத்திற்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் உடம்புன்ற உணர்வு வரும். அந்த மாம்சமானவர்கள் பைபிள் அடிக்கடி வரும் இல்லையா, அந்த உடலின் உணர்வே சொர்க்கத்தில் இருக்காது, ஆத்ம உணர்வுலேயே இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்பாங்க. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் தான் இந்துக்கள் இங்கே போட்டு வைக்கிறாங்க. ஸோ ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான். ஸோ உள்ளுக்குள்ளே இருந்தே அந்த ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கும், அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும் வரை. முதல் 2000 வருஷம் அவங்க கவனம் ஆத்மாவில் தான் இருக்கும். அடுத்தது தான் கவனம் வெளி உலகத்தில் சிதறுது, உடலுக்கு கவனம் போகுது. ஸோ அப்போ உடலுணர்வு வரும்போது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வருது.
அப்போ தான் வந்து அந்த ஒழுங்குமுறை போகுது. பைபிள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற உலகத்தை கடவுள் ஒழுங்குபடுத்தினார்னு இருக்கும். ஸோ இவங்க தவறுதலாக என்ன நினச்சிக்கிறாங்க, இல்லாத ஒரு உலகத்தை கடவுள் படைத்தார். கிடையாது. உலகம் எப்பவும் இருக்கும், மனிதர்களும் இருப்பாங்க. கீழானவர்களாக கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறவங்களுக்கு கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து அவரை மாதிரியே பரிசுத்தமாக்குறாரு. அப்போ உலகழிவும் நடக்குது, எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். ஆனால் யார் இறைவனின் ஞானத்தை கேட்டு பரிசுத்தமாகறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் ஜென்மம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் மக்கள் தொகை 9 லட்சம் மட்டுமே இருக்கும். கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஜென்மம் கொடுக்கணும் இல்லையா, யாருமே இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பைபிளில் ஆதாமுடைய குழந்தைகள் இல்லாமல் மற்றவர்களும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் குழந்தை பிறந்ததே தவிர சகோதரன் சகோதரிக்கு இடையில் குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விபச்சாரத்தையே கடவுள் வன்மையாக தண்டிக்கிறவர், சகோதரன் சகோதரிக்கு இடையில் காமம் ஏற்படுதுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பார், அதை எப்படி கடவுள் ஆதரிப்பார்? ஏன்னா அது வந்து யாக்கோபுடைய மகன் வந்து அந்த மாதிரி பண்ணுவான். தங்கச்சின்னா அம்மா வேறு, அப்பா ஒன்று, நிறைய திருமணம் இருக்கும் இல்லையா. ஸோ இன்னொரு அம்மாவுக்கு பிறந்த அதுவும் அம்மா முறை தானே, அம்மாவுக்கு பிறந்த பெண்ணை, அதாவது மகளை இவன் வந்து வலுக்கட்டாயமாக கற்பழிச்சிடுவான். ஸோ அதற்கான தண்டனையாக அவன் கடைசியில் கொல்லப்படுவான். ஸோ அப்படிப்பட்ட கடுமையான தண்டனை கொடுப்பவர் எப்படி வந்து சகோதரன் சகோதரிக்கு இடையில் காமத்தை அனுமதிப்பார்? இன்னொரு முக்கியமான விஷயம், இறைவன் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்கறது தான் அங்கே பிரம்மாவை படைக்கிறது. அங்கே ஆதாம் தான் பிரம்மன் சொல்கிறது. அப்போ களிமண்ணிலிருந்து உருவாக்குனார் அப்படிங்கிறது என்னென்னா, மண்ணில் உடம்பை வந்து மண்ணோட கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, மண்ணோட போகுதுன்னுவோம். அப்போ மண் மேலே மட்டுமே உங்களுக்கு கவனம் இருக்கிறதை அந்த மண்ணிலிருந்து நம்ம எழுப்புறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வரார். இதுதான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ அதே இன்னும் பைபிளில் பின்னாடி பார்த்திங்கன்னா கல்லறையிலிருந்து உங்களை எழுப்பினேன் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஜடப்பொருள் இல்லையா, ஆத்மா போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? வெறும் உடம்பு தான் இருக்கும். அப்படி மொத்தமாக உடல் உணர்வில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பணமாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதை மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு எழுப்பி வர்றது தான் கல்லறையிலேருந்து எழுப்புறதே தவிர சுடுகாட்டிலேருந்து எழுப்புறாருன்னு அர்த்தம் கிடையாது. சரி, இங்கே நரகத்தில் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உடல் உணர்வுக்கு வரும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் இதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க இல்லையா. அப்போ மனம் அவங்க கண்ட்ரோலில் இல்லை, உலகமும் அவங்க ஒழுங்கற்ற முறைக்கு போகுது. ஸோ அப்போ தான் காமத்தின் மூலமாக குழந்தை பிறக்குது. அதுவே ஒரு தண்டனையாக தான். அப்பயாச்சும் அவன் காமத்தில் ஈடுபடாமல் இருப்பான் இல்லையா, பயந்துட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் அப்போல்லாம் நிறைய குழந்தை இருக்குதுன்னுவாங்க. எத்தனை முறை காமத்தில் ஈடுபட்டானோ அத்தனை குழந்தை. அப்போ அத்தனை குழந்தை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவனுடைய செல்வம் கரையும். அது மட்டும் கிடையாது, ஆத்மாவுடைய சேமிப்பு ஆரம்பத்தில் இப்போ இறைவனை நினைத்து ஆத்மா தூய்மையாக்கும்போது ஆத்மா வருமானம் இருக்குது, 5000 வருஷத்துக்கு தேவையானது. நீங்கள் அதெல்லாம் எந்த அளவுக்கு காமத்தில் மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய வருமானம் குறையும். ஸ்தூல வருமானமும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, எத்தனை மனைவி இருக்குதோ எத்தனை குழந்தை இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்தூல வருமானமும் குறையும். அது அந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிச்சு. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் உண்மையிலே ஆத்மாவுக்கு வருமானம் இல்லாதனால இவன் போய் ஏழையாக பிறப்பான். ஸோ அப்படித்தான் அவ்வளோ பணக்காரனாக இருந்த பாரதம் இன்றைக்கி ஏழ்மையாக மாறிடுச்சு. உலகமே ஏழ்மையை நோக்கி போயிட்டு இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த கடைசி நேரத்தில் உலகத்தின் நிலைமையை குறிக்கிறது தான் பைபிள், ராமாயணம், குரான், மகாபாரதம் எல்லாமே. ஸோ அப்போ இந்த நேரத்தில் தான் வெறும் பெண் குழந்தையாக பிறக்கிறது இதெல்லாம் நடக்குது. அப்போ அந்த சின்ன வயசில் தெரியாது, பொண்டாட்டியும் இறந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது, பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இவனால் முடியாத ஒரு நிலை வருது பார்த்தீங்களா, அப்போ அவனுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் போய் எல்லோரும் பார்த்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப கொடூரமான தண்டனை. அதை நீங்கள் மனசில் நினச்சி பாருங்கள், அந்த சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு விதத்தில் அது தண்டனை தான். அது மாதிரி நிறைய குழந்தைகள் பிறக்கிறது எல்லாமே. ஸோ இப்போ அந்த மாதிரி அதேமாதிரி 2 ஆண் குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை தான். சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க இல்லையா. ஒருத்தர் மட்டும் இருக்கும்போது அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. அதுவும் ஊதாரியாக இருந்தால் பிரச்சனை, அது வேறு விஷயம். அதுவும் நடக்க தான் செய்யுது. ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது கூட அவன் ரொம்ப குடிகாரனாக இருந்தால் அப்பாவை எங்கள் தங்கச்சிக்கு சொத்தை எழுதி வச்சுடுவானோ அப்படின்ட்டு சண்டை போடுறதும் நடக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு மனிதர்கள் சுயநலமாக ஆயிட்டாங்க. ஆனால் 2 ஆண் குழந்தைங்கன்னும் போது இன்னும் ரிஸ்க்கு அதிகம். இன்னும் 3-4னா கொடுமையிலும் கொடுமை இல்லையா. அது வந்து சுயநலம்.
இல்லையா? நம்மளை பார்த்துக்கணுன்ட்டு இவங்க ஒருத்தன் இல்லாட்டினாலும் இன்னொருத்தன் பார்த்துக்குவான்ட்டு. ஆனால் கடைசியில் யாரும் பார்த்துக்க மாட்டான். அவனே பார்த்துக்கலாம், நான் எதுக்கு பார்த்துக்கணுன்ட்டு போயிட்டே இருப்பான். அப்போ உண்மையில் உங்களை பாதுகாக்கிறது எது தெரியுமா? இறைவனுடைய வழிப்படி ஒவ்வொரு அடியும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை பாதுகாக்கும். ஆனால் இச்சையினால் உந்தப்பட்டு காமத்திற்காக குழந்தைய பெற்றுக்கிறது, நமக்கு யார் கூட இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும்னு நினச்சி அவன் பேரில் சொத்து எழுதி வர்றது, கடைசியில் அவன் தான் இவங்களை நடுத்தரில் அனுப்புவான். ஸோ இதுக்கு சிறந்த உதாரணம் வந்து ரேமண்ட்ஸ் முதலாளி இல்லையா? மூத்த மகனை ஒதுக்கிட்டு சின்ன பையனுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சார். கடைசியில் சின்ன பையன் துரத்திட்டான் இல்லையா? நம்பர் 1 கம்பெனி அந்த முதலாளி கடைசியில் வாடகை கட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்போ கர்மான்றார். அப்போ தப்பு பண்ணும்போது தெரியல. ஸோ இன்னும் பார்த்திங்க, அதாவது இன்றைக்கி தான் இந்த மாதிரி 2 குழந்தை இப்படி பிறக்கிறது எல்லாமே தண்டனையாக கிடைக்குது. அதே நேரத்தில் இன்னும் மனிதன் அந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஏற்றுக்காமல் அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு சுயநலமாக யோசிக்கிறான். அதுதான் இங்கே வேலைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஸோ 2 மகளையுமே ஒருத்தனுக்கு, அது எவ்வளோ பெரிய பாவம். அவனாக பண்ணுறதே அது பாவம், அப்பாவே இதை பண்ணி வைக்கிறது இருக்குது. ஸோ இதோடைய இன்னொரு சிச்சுவேஷன் பாருங்கள், நிறைய இடங்களில் இது நடக்கும். ஒரு பொண்ணு நல்லா சம்பாதிச்சா அவளுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வருமானம், அதே மாதிரி பையனுக்குமே சம்பாதிக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க ஒரு 4-5 புள்ள பெற்று வச்சுருப்பாங்க, அத்தனை பேரையும் அவன் பார்த்துக்கணுன்றதுக்காக. அவன் இது வந்து அவன் பார்த்துக்கிறான்றது வேறு, ஆனாலும் அவனுக்கு இங்கே அநீதி நடக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தையும் பண்ணுறாங்க. சம்பாதித்தால் அந்த பெண்ணை வந்து கல்யாணமே பண்ணாமல் ஒரு வேலைக்காரியாகவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் நடக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிஜத்துலையுமே பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு சுயநலத்தின் உச்சம். சரி, ஓகே, அப்பா அம்மாவை அந்த பொண்ணுங்க பார்த்துக்குவாங்க. அந்த பொண்ணுக்கு வயசாகும்போது யார் பார்த்துக்குவா? ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் அவர்களுடைய சுயநலம் எப்படி போகும்ன்றது தான் லோத்தோடைய கதை. கடைசியில் அப்பாவோடவே காமம் வைத்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னும்பொழுது இவங்களுக்கும் அங்கே அப்பா வந்து ரொம்ப வயதானவனாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம், இவங்களும் முதிர்கன்னிகள் தான். அப்போ இவங்களுக்கு பையன் கிடைக்காது இல்லையா? பையனே இல்லாத உலகத்தில் மாட்டினாங்கன்னு அர்த்தம் இல்லை. கிடைக்கலன்னும் போது இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது, அல்லது அந்த மாதிரி பையனே இல்லாத நிலையும் அந்த மாதிரி. ஏன்னா கடைசியில் உலக அழியும் போது குட்டி குட்டி தீவாக மாறும். பெண்கள் எல்லாம் தனியாக, ஆணெல்லாம் தனியாக கூட இப்போ லேடிஸ் ஹாஸ்டல்லாம் இருக்கிறாங்களே, அப்படியெல்லாம் கூட மாறும் அந்த காமத்தை மனிதன்கிட்ட இருந்து அழிக்கிறதுக்காக. அப்போ அதை புரிஞ்சிக்காமல் இன்னும் அந்த காம உணர்வை தணிக்க முடியாமல் ஓரினச்சேர்க்கை வரும். ஸோ அதுதான் அந்த லோத்து கதையில் இருக்கிறது. ஓரினச்சேர்க்கையாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். ஸோ அப்போ அந்த காமத்தை விட முடியாததுக்கு தான் தண்டனை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நடக்கக்கூடிய அத்தனை துன்பத்திற்கும் காரணம் காமம்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் எந்த மதமும் அதை போதிக்கிறது கிடையாது டைரெக்டாக. இயேசு சொல்கிறாரு, ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்ட்டு. ஆனால் இவங்க வசதிக்கு ஏற்ப எப்படி மாற்றிக்கிட்டாங்க, மனைவியை தவிர மற்றவங்கள சொன்னார். நீ மனைவியோட காமம் வச்சாலே மற்ற பெண்ணை நீ இச்சையாக தான் பார்க்க போகிற. மற்ற பெண்ணை இச்சையாக பார்க்கல அப்படின்னா உனக்கு மனைவியை பார்த்தாலும் உனக்கு காம உணர்வு வராது. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மாமனார் மருமகளோட காமம் வைத்து குழந்தை கொடுக்குறார் அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சுயநலத்தின் உச்சம், காமத்துக்கு அடிமையாக இருக்கிறது ஒன்று, இன்னொன்று வாரிசு இல்லாமல் இருக்கிறது. ஸோ எல்லாமே இருக்குது. காம உணர்வு கட்டுப்படுத்த முடியலன்னு ஒன்று, இன்னொன்று எதிர்காலம் பற்றிய பயம். ஸோ அதற்காக இப்படி குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு உலகம் இப்போ மோசமாயிடுச்சான்னு தெரியல. பட் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குது. ஆனால் கடைசியில் இதெல்லாம் நிறைய இடங்களில் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அண்ணன் இறந்துட்டால் தம்பி கர்ப்பமாக்கணும் அல்லது அடுத்த தம்பி இப்படி வருது இல்லையா? அப்படிலாம் சட்டம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி உலகம் அவ்வளோ மோசமாயிடுச்சு இல்லையா? அண்ணியோட கள்ளத்தொடர்பு இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. அது கள்ளத்தொடர்புன்றதை தான் அதில் பார்த்திங்கன்னா காமத்தில் ஈடுபட்டு விந்தை வெளியில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். இது கடவுளுக்கு கோபம் வந்துடுச்சின்னு சொல்லப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இல்லை அண்ணியை வந்து கர்ப்பமாக்கணும்னு நினைக்க மாட்டான். அண்ணன் உயிரோடு இருக்கும்போதே தான் இந்த கள்ளத்தொடர்புலாம் நிறைய இடத்துல நடக்குது. ஸோ அப்போ மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கருத்தடை சாதனம் இல்லை வேறு ஏதோ ஒரு யுக்தி அல்லது பைபிளில் சொன்ன யுக்தியை கூட பயன்படுத்துவோம். ஸோ அப்போ
அப்போ எதுக்காக இது நடக்குது? காமத்திற்காக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வாரிசு இல்லை. இப்போ அந்த பொண்ணு வேறு இடத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே பார்த்துக்கிறதுக்கான வாரிசு இல்லைல்ல, இந்த அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த பெண் மூலமாக இங்கே குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அதில் வருது. ஆனால் நிஜத்தில் இதெல்லாம் கடவுளுடைய சட்டம் கிடையாது. ஏன்னா கடவுள் இங்கே காமத்தை விட சொல்கிறார். ஏன்னா உலகம் அழியும் போது தான் இறைவனே வரார். இனிமேல்ட்டு யாருக்காக குழந்தை பெற்றுக்க போகிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் குழந்தை பெற்றுக்கினா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதை தான் இயேசு சொல்லுவார். கடைசி நேரம் எப்படி இருக்குன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ. நமீபியாவில் தாய்மார்களுக்கு பாலே சுரக்கலையாம். சாப்பிட்டா தானே, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் குழந்தை பிறக்கிறது, யுத்த மைதானத்தில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது பாலஸ்தீன் போன்ற இடங்கள்லாம் குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் உண்மையிலே அவங்க அந்த அப்பா அம்மா பண்ணுறது தான் மிகப்பெரிய துரோகம் இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு தெரியாத பொழுது ஒரு குழந்தைய வேறு பெற்றுக்கிறாங்கன்னா, இந்த போர்க்காலத்திலே 50,000 குழந்தை பிறந்துச்சான். அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம். இப்போ காமத்திற்கு எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று அந்த குழந்தையை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. நம்மளை யாராவது பார்த்துக்கிட்டா போதும், எப்படியாவது காப்பாற்றிட்டா அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு அப்போ ஒரு பயம் வருது. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான் நம்ம மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி சொல்லப்படுது. அங்கே எச்சரிக்கையாக கொடுக்கப்படுறது என்னென்னா, மருமகளோட காமத்தில் ஈடுபட்டு குழந்தை பெற்றுக்கிறது, மொத்தத்தில் குழந்தை பெற்றுக்கணும்னு நீ நினைக்கிறது, கடவுள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, யாரோ ஒருத்தர் என்னை காப்பாற்றுவார்னு நினைக்கிறாங்க. ஸோ குழந்தை எல்லாம் அப்பா அம்மாவை காப்பாற்றிட்டா இருக்குது. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சொத்தை குழந்தைக்கு எழுதி வச்சிடக்கூடாது, எழுதி வச்சா நம்மளது நடுத்தரில் விட்டுரும். அப்போ தெரியுது, அப்போ சொத்துக்காக தான் அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்றது. ஸோ சொத்துக்காக பார்க்குறது அது உண்மையான அன்பாகவும் இருக்காது. சீக்கிரமாக விஷத்தை வச்சு எதுக்கு அதுக்கு வேறு சாப்பாடு போட்டு இழுத்துக்கிட்டுன்ட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ ஆனால் உண்மையிலே கடவுளுடைய வழி பார்த்திங்கன்னா, அங்கே ரூத்துன்ற ஒரு பெண் சூப்பராக பண்ணுவாள் இல்லை? கணவன் இறந்த பிறகும் அவங்க ரொம்ப அழகானவளாக இருந்தாலும் இன்னொரு திருமணம் பண்ணிக்காமல் மாமியாரையே தன்னுடைய தாயாக நினைத்து வருவாள். அதுக்கப்புறம் மாமியார் இப்போ பாருங்கள், மாமியாரை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைன்ட்டு அவள் இருக்கிறாள். அதே நேரத்தில் இதுதான் சாக்குன்ட்டு அவளுடைய வாழ்க்கையை நம்ம வீணாக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கோன்றா, அவள் கேட்க மாட்டா. அதுக்கப்புறம் ஒரு சொந்தக்கார பையனையே வச்சு அவளே கல்யாணம் பண்ணி வைக்கிறாள். ஸோ அப்போ இங்கே 2 இடத்துலையுமே சுயநலம் இல்லை. ஸோ மற்றபடி குழந்தை பிறக்கலை, அப்படியே பிறந்தாலும் பெண் குழந்தை தான் இருக்குது அல்லது ஆண் குழந்தை தான் இருக்குதுன்போது நீங்கள் அமைதியாக அந்த தண்டனையை ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் ஒரு புத்திசாலித்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பை வைக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அஞ்சனம் பார்க்குறவர்களை எல்லாம் கொண்டாங்க. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனமே அதுதான், குறி சொல்கிறது தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு குறி பார்க்குறவங்கள கடவுள் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போ மெயினாக அதை பார்ப்பாங்கன்னா, ஒரு பயம், எதிர்காலம் பற்றிய பயம் வரும்பொழுது தான் அதை குறி பார்க்குறது இதெல்லாம் இருக்கும். அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா பார்ப்பாங்க. இப்போ பிரச்சனை வந்தால் நீ கடவுளை பிடிக்கணும். எதுக்கு? கடவுள் பிரச்சனையை தீர்ப்பாரா? தீர்க்க மாட்டார். ஆனால் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கலாம். இறைவனையே பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு பச்சாதாபப்படுவீங்க. நான் ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறேன், ஏதோ ஒரு ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அதெல்லாம் நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க, நான் அதுக்காக நான் இதை ஏற்றுக்கிறேன்ட்டு இறைவனை பிடிக்கும்போது அந்த பிரச்சனையை தாங்கிக்கிற ஒரு சக்தி கிடைக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் பிரச்சனையை இருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படி குழந்தை பெற்றுக்கிறது இந்த மாதிரி பண்ணுறீங்களோ அல்லது மனிதர்களை பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் குறி சொல்கிறவனும் பிடிக்கிறீங்கன்றதுக்காகத்தான் குறி சொல்பவர்களை எதிர்ப்பதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவீதுக்கு தானாக ராஜபட்டம் கிடைக்கிது இல்லையா? அவன் ஒரு சாதாரணமாக இருக்கிறான், ஒரு ஆடு மேய்க்கிற பையன். ஸோ அவனை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நம்மை தேடி வருவது தான் கடவுள் நமக்கு கொடுக்கறது. நீங்களாக வலுக்கட்டாயமாக போய் ஒரு ராஜ்யத்தை பிடிக்கிறீங்க, அபகரிக்கிறீங்க, சண்டை போடுறீங்கன்னா அநியாயமாக நீங்கள் அபகரிக்கிற எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, துக்கத்தை மட்டுமே கொடுக்கும். ஸோ ஆனால் அவங்கக்கிட்டேருந்து அபகரிக்கப்படுறது ஓகே, அவங்க புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சு. ஆனால் நீங்கள் அபகரித்தது அது பாவக்கணக்கு தானே. ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் உலகம் ஃபுல்லாக பிடிச்சது, எங்கேயாவது அவங்க நிம்மதியாக இருந்தாங்களா?
அவன் அடித்தான் உதைச்சான். ஏன் அடித்தான் உதைச்சான்? ஏன்னா மக்கள் எதிர்க்கிறாங்க. அப்போ அவனால் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியல. ஆனால் சொர்க்கத்தில் ஒட்டுமொத்த உலகம் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் இருக்கும். அராஜக ஆட்சி கிடையாது, கடுமையான சட்டங்கள் கிடையாது, அன்புனால ஆட்சி நடக்கும். ஏன்னா அதுக்கான ட்ரைனிங் இப்போ கொடுக்கப்படுது. ராமாயணம் பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யத்தை அபகரிக்கும்பொழுது ராமர் சிரிச்ச முகத்தர நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு அவரை வெளியே போகிறதுக்கு சொன்ன அந்த மாற்றாந்தாய் கைகை காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். ஸோ அந்த குணம் இருப்பவர்கள், எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பவர்களே சொர்க்கத்தில் மகாராஜா ஆகிறதுக்கு தகுதி பெறுபவர்கள் அப்படிங்கிற விஷயம் அதில் டைரெக்டாக ஒரே ஸ்டோரியாக இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது கூட இறைவனுடைய ஞானத்தை கேட்டுட்டு அதை பார்க்கும்போது தான் புரியும். பைபிளில் நிறைய கதை இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் புரிகிற மாதிரி இருக்காது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தாவீது தான் ராஜான்னு கடவுள் அபிஷேகம் பண்ணிடுறார். இது தாவீதுக்கும் தெரியும். இது சவுலுக்கு தெரியும் போது ஆக்சுவலாக சவுல் தான் தாவீதை கூப்பிட்டு நெருங்கியவனாக வச்சுருக்கிறான். ஒரே ஒரு டைம் 2 பேரும் வரும்பொழுது 100 பேரை கொன்றவன் சவுல் அல்லவோ, 1000 பேரை கொன்றவன் தாவீது அல்லவோன்னு உடனே இவனுக்கு அப்படியே ஈகோ வர ஆரம்பிச்சது ஒரு செகண்டில். மனிதனுடைய மனம் எப்போ வேணாலும் மாறுன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதிலிருந்து தாவீதை எப்படி கொலை பண்ணுறதுனே துரத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் பல தடவை தாவீது நினைத்தால் யோசிச்சு பாருங்கள், தாவீது மிகப்பெரிய வீரன்றதுனால தான் சவுலை கூப்பிட்டே வச்சுருப்பான். இல்லை, எல்லோரும் பயந்து நடுங்கிற அந்த கோலியாத்துன்ற ஒரு பெரிய அரக்கனை ஜஸ்ட்டு உண்டிகோலை வச்சே கொலை பண்ணுவான் தாவீது. அப்படிப்பட்ட வீரனுக்கு சவுலை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா இது இல்லாமல் சவுல் நிராயுதபாணியாக பல முறை தாவீது கிட்ட மாட்டுவான். அப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன்னு அடையாளம் வரணுன்றதுக்காகவே அங்கே இருக்கக்கூடிய தண்ணி கோப்பையை எடுத்துகிட்டு வருவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவான், சொல்லுவான், பாருங்கள் நான் நினச்சிருந்தா உங்களை கொலை பண்ணியிருக்க மாட்டேனா, ஏன் என்னை கொலை பண்ண தேடுறீங்க அப்படின்ட்டு. அப்போ மனசு மாறி போவான், அப்புறம் மறுபடியும் அவனை கொலை பண்ணுறதுக்கு வருவான். இப்படியே வரும். இது எல்லாமே கலியுகத்தில் மனிதனுடைய குணமாக இருக்குது. இல்லை, நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் மீண்டும் மீண்டும் மிருக குணம் வருது. ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு எப்படி மீண்டும் மீண்டும் மிருக குணம் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெய்வீக குணமே வரணும். இதுதான் சோதனை. இதில் ஜெயிக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைய முடியும். அங்கே ராஜாராணி ஆட்சி நீங்கள் ஆகலாம். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கம்ன்ற வாசலை திறந்தால் உள்ள ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறது நாராயணன். ஆதி நாராயணன், ஆதி லக்ஷ்மின்னுவாங்க. ஏன்னா அது வம்சம். 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன், 8 நாராயணன் இருப்பாங்க. அதான் அவங்களுடைய மனைவிகளை அஷ்டலக்ஷ்மிகள், 8 லக்ஷ்மிகள்னு சொல்கிறோம். ஸோ அப்படி அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. இயற்கை பார்த்திங்கன்னா யமுனை நதி ஆற்றங்கரையில் தான் அங்கே ராஜ்யம் நடக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த நதி 1 சென்டிமீட்டர் குறையவும் செய்யாது, 1 சென்டிமீட்டர் ஏறவும் செய்யாது. வருடம் முழுவதும் எல்லாமே ஒழுங்குமுறைப்படி நடக்கும். காரணம், மனம் அங்கே ஒழுங்குமுறைப்படி ஆத்ம உணர்விலிருந்து ஆத்மாவை பார்க்குற அந்த பயிற்சி இருக்கனால. ஸோ அந்த பயிற்சி மீண்டும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இப்போ இறைவன் சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ அவரை நினைக்க அவரை மாதிரியே நாமளும் பரிசுத்தமாகும்போது அவர் கொடுக்குற ஆஸ்தியான சொர்க்கத்தை நாம் அடையிறதுனால தான் அவர் நமக்கு அப்பா, பரமபிதா அப்படின்னு சொல்லப்படுறார். ஸோ கடவுள் ஒருத்தர் உடல் மூலமாக ஞானத்தை கொடுக்குறார், அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறோம், அவரையும் அப்பான்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பிரம்மாவுடைய அப்பா, நம்ம அப்பாவுடைய அப்பா நமக்கு தாத்தா தானே, அப்போ கடவுள் நமக்கு தாத்தாவாகவும் ஆகிறார். ஸோ இதோடைய நினைவாக தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் தாத்தா குழந்தைங்களுக்கு பரிசு எடுத்துகிட்டு வரார். நாம் எல்லாரும் இறைவனுக்கு குழந்தைகள் தான், பேர குழந்தைகள் தான். நமக்கு என்ன பரிசு எடுத்துகிட்டு வர்றார்? சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வரார். ஸோ இதோடைய நினைவாக தான் அங்கே கிறிஸ்மஸ் தாத்தா விழா கொண்டாடப்படுது. அவங்களுக்கே தெரியாது இதோடைய அர்த்தம் இதுதான்ட்டு. இன்னொன்று காமம் மிகப்பெரிய சத்ரு. உங்களுடைய புண்ணிய கணக்கெலாம் 1 செகண்டில் குடிச்சிட்டு போயிடும். ஸோ தாவீதுக்கே பார்த்திங்கன்னா அவனை தேடி தான் வருது. அவனை கொலை பண்ணுங்கன்னு சொல்லும்போது கூட அதெல்லாம் கிடையாது, கடவுளாக கொடுக்கும்போது கொடுக்கட்டும்னு தான் இருக்கிறான். அதே மாதிரி வேறு யாரோ அவனை கொலை பண்ணிவிட்டு இவனுக்கு தானாகவே ராஜ்யம் வருது. ஆனாலும் ஒரு தப்பு பண்ணிடுறான். இன்னொருத்தருடைய மனைவி மேலே ஆசைப்பட்டு அந்த பெண்ணுடைய கணவனை கொலை பண்ணிடுறான். இன்டைரக்டாக தான் கொலை பண்ணுறான், பட் கொலை தானே. ஸோ அதுக்கான தண்டனை பார்த்திங்கன்னா அவன் கண்ணு முன்னாடி அவனுடைய மகளை
சாரி, நான் அது வந்து யாக்கோபுன்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக தாவீதுடைய மகன் தான் அப்படி நடக்கும். தாவீதுடைய மகளை கற்பழிச்சிடுவோம், அண்ணன் தங்கச்சி வேறு மனைவிக்கு பிறந்தவங்க. இது இல்லாமல் இன்னொரு மகன் வந்து இவனை துரத்துவான். அவன் வரானோடனே இவன் ஓடிடுவான். ஓடினோடனே இவனுடைய அத்தனை மனைவிகளோடவும் அவனுடைய சொந்த மகனே காமத்தில் ஈடுபடுவான். ஏன்னா அப்போ தான் ராஜ்யத்தை பிடித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய வக்ர புத்தி அங்கே அப்படி காட்டப்பட்டு இருக்குது. ஸோ அப்போ அவ்வளவு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன? காமம். இப்போ நிஜ உதாரணமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஆந்திராவில் வந்து என்டிஆர் இருந்தார்ல, இங்கே எம்ஜிஆர் மாதிரி அங்கே ஒரு ஃபேமஸ் கடவுளாகவே அவரை நினைப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன சபல புத்தி வந்து ஒரு பெண்ணோட அவருக்கு தொடர்பு வந்தது வயதான காலத்தில். அது வந்த உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு மறைமுகமாக அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடுவே வந்து ஆட்சியை பிடிக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியை பிடித்து ஒரு 6 மாதத்திலே அவர் இறந்தும் போயிடுறார் என்டிஆர். ஸோ அப்போ பாருங்கள், ஒருத்தனுடைய அழிவு காமத்தினால இருக்குது. எவ்வளோ பெரிய எதிரி காமம். அதனால தான் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பாருங்கள், பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். சகோதரன் தான், சகோதரி கூட கிடையாது. உடம்பு தான் ஆண் பெண், ஆத்மா ஆண் தான். அதனால தான் முஸ்லீம்கள் பாய்ன்றாங்க. பாய்னா சகோதரன். ஸோ அப்படி இருக்க சொல்கிறார். அப்போ பாருங்கள், இப்போ என்டிஆருக்கு தானாக கிடைக்கிது மக்கள் மூலமாக. ஆனால் அவர் காமத்தினால இழந்துடுறார், பாவத்தினால இழந்துடுறார். ஆனால் நயவஞ்சகமாக தான் அவர்கிட்ட வந்து அபகரிக்கப்படுது. காமத்தில் விழுந்துட்டால் அதை அனுபவிக்கக்கூடிய தகுதியை அவங்க இழந்துடுறாங்க. அப்போ இன்னொருத்தர் அபகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அபகரிக்கப்பட்டதையும் நாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த நிம்மதி இல்லைல்ல, இன்னொருத்தர்கிட்ட அபகரிக்கிறது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. ஸோ அப்புறம் இப்போ மறுபடியும் வந்திருக்கிறார், ரொம்ப நாள் இல்லாமல் இருந்து ரொம்ப அவமானம்லாம் பட்டு. ஸோ அடுத்தது முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கும். 1 நாளாகமம் 11வது அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, தாவீது வந்து பெலிஸ்தர் துரத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பக்கம் சவுலும் துரத்திட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் பெலிஸ்தரும் துரத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அப்போ ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது பயங்கர தாகம் இருக்கும். ஸோ யாராவது எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்போது 3 பேர் தைரியமாக பெலிஸ்தர் நாட்டுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தாவீது என்ன பண்ணுவான், கீழே ஊற்றிடுவான் அந்த தண்ணியை. ஏன்னா உயிரை பணயம் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது தண்ணி கிடையாது, இது ரத்தம், உங்கள் ரத்தத்தை நான் குடிப்பேனா. இது சூப்பர் இல்லையா. தன்னுடைய சுயநலத்திற்காக பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது. அது உயிர் போகிற நேரத்திலும் சரி இல்லையா. தண்ணி இல்லாமலே சாகலாம்ல. மெக்கால 1300 பேர் இறந்தாங்கல்ல கடும் வெயில்னாலேயே, தண்ணி தாகத்தினாலேயே. அந்த நிலையிலும் அந்த நீதியை தவறாமல் இருந்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அடுத்ததை நாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நிறைய ஆழமான ரகசியங்களை வந்து நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஸோ இதோடைய கனெக்ஷன் பார்த்திங்கன்னா மற்ற மதங்கள்லேயும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் யாருமே அப்படி பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம சொல்கிறோம். ஸோ அதை விசால புத்தியோடு நீங்களும் ஏற்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.